विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. கீத கோவிந்தத்தில் சொன்ன ராசலீல சித்திர வைகாசி, அதில் சித்திர மாதம் பௌர்ணமி தான் ராசக்கிர ராதையோட கூட ராசலீல பண்ணினது சித்திர பௌர்ணமி. வசந்தே வசந்த காலத்தில் தான் யதேஷ்டமாக பூக்கும் மல்லிகைப்பூ. அதனாலேயே அதுக்கு வாசந்தி குசும சுகுமாரை, அந்த மல்லிகைக்கு வசந்த காலத்தில் பூக்கிறதுனால தான் அந்த பேரே வாசந்தி குசும சுகுமாரைகி அவயவைகி. இவர் ராசலீலைக்கு அலங்காரம் பண்ணிட்டு வர்றதுக்கு கிருஷ்ணன் ஒரு நிகுஞ்சத்துக்கு போயிட்டார், ராதா ஒரு நிகுஞ்சத்துக்கு போயிட்டார். ஒரு ஆம்பளையும் பொம்மராட்டியும் அலங்காரம் பண்ணிக்க போனால் யார் முன்னாடி வருவார்? ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணிக்க போனால் யார் முன்னாடி வருவான்னா அநேகமாக ஆம்பளை தானே வருவார். அதனால கிருஷ்ணன் முன்னாடியே அலங்காரத்தை முடிச்சுன்னு வந்துவிட்டாராம். ராதை பார்த்தார், காணும். இவர் பாக்கி கோபிகைகளோட ராசலீலைக்கு போயிட்டார். இங்க ராதை கல்லு முள்ளு இருக்கிற இந்த வனப்பு பிருந்தாவன பிரதேசத்தில் தேடுறாளாம் கிருஷ்ணனை. எப்பேற்பட்ட ராதைங்கிறார் ஜெயதேவ சுவாமிகள். வாசந்தி குசும சுகுமாரைகி அவயவைகி. திருவடியிலேந்து தலைவரையில் மல்லிகை புஷ்பத்தினுடைய எதழ் போல மென்மையான திருமேனி ராதாதேவிக்குங்கிறார். அப்பேற்பட்ட மிருதுவான சரீரத்தை உடைய ராதை பிரமந்தியும் காந்தாரே. இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் கிருஷ்ணனை தேடி அலையறாவ. பகு விகித கிருஷ்ணானுசரணம். மனசுல பிரேமையோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அமந்தம், மந்தம்னா கொஞ்சம், அமந்தம் கந்தர்ப்பஜ்வரஜனித சிந்தாகுலதயா. கந்தர்ப்ப ஜ்வரஜனித அப்படின்னா என்னன்னா, கந்தர்ப்பன்னா மன்மதன். மன்மதனுடைய ஜுரத்தினால ஏற்பட்ட ஜ்வரஜனித, தாபத்தில் ஏற்பட்ட அப்படின்னு வருது. மன்மதனை பெத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா? மன்மதனோட அப்பா யாரு? சாட்சாத் பகவான். பகவானுடைய மனசுலேருந்து தான் மன்மதன் வந்தான். மன்மதனை பெத்த பிரபுவை தேடி ராத்திரி முழுக்க அலையிறாளாம் அவ ராதாதேவி. கந்தர்ப்ப ஜ்வரஜனித சிந்தாகுலதயா. இந்த பிரேமைக்கு மன்மதனுடைய சேஷ்டேன்னு சொல்லிவிட்டா பிரேமையோட கௌரவம் குறைஞ்சு போயிடும், அது காமமா போயிடும். அப்புறம் அதனால இது பக்தி பிரேமையா தானே இருக்கணும். வல்லத்பாதாம் ராதா. இப்படி அலைஞ்சிண்டே இருக்கிற அந்த ராதையை நோக்கி சഖி வந்தா, சகச்சரி தோழி வந்து ராதையிட்ட சொல்ற. என்ன சொன்னான்னா, விகரதி ஹரிஹீக. ஒன்னை விட்டுட்டு பாக்கி கோபிகைகளோட கூட கிருஷ்ணன் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். நிருத்யதி யுவதி ஜனேனா சமம். மற்ற கோபிகைகளோட ராசலீல பண்றான். இதெல்லாம் கதையா நம்ம கேட்கிறோமோ? இதுக்கெல்லாம் என்னடா பிரமாணம்னா பிருந்தாவனம் தான் பிரமாணம்.
வேணுகானம் பண்ணி கோபிகைகளை கூப்பிட்ட இடம் ராதாதேவி தங்கின மானச சரோவர், ராதை இருக்கிற இடம். ராதையை விட்டுட்டு கிருஷ்ணன் கோபிகைகளோட ராசலீல பண்ணின இடம் எல்லாம் இப்போ பிருந்தாவனத்துக்கு உள்ள இல்லை, யமுனை தாண்டி அந்த பக்கம் இருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அது தாண்டி இருந்த யமுனை காலக்கிரமத்தில் உள்ளுக்குள்ளே வந்துடுத்து. அதனால் பிருந்தாவனம் இப்போ நாம் பார்க்குற எல்லை இல்லை, இன்னும் பெருசு. அந்த இடத்துக்கு பாண்டீர பூமின்னு பாண்டீர வனம்னு பேர். அங்கே தான் ராதா கல்யாணம். அதுக்கு பக்கத்தில் தான் மானச சரோவர், பெரிய குளம். அங்கே தான் அலைஞ்சுன்னு இருந்தாலும் ராதை. கிருஷ்ணன் பாக்கி கோபிகைகளோட வேணுகானம் பண்ணினது, ராசலீல பண்ணினது அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ராசலீல பண்ணின இடம் இருக்கு. இந்த அந்த பிரதேசத்தில் அலைஞ்சின்னு இருந்த ராதைய அந்த தோழி, நீ இங்கே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அலையிறையே, அங்கே ராசலீலையை ஆரம்பிச்சு விட்டான். நிருத்தியதி யுவதி ஜனேன சமம் விரகி ஜனஸ்ய துரந்தே வசந்தே. பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுடைய மனசை தப்பிக்க வைக்கிற வசந்த காலத்தில் அங்கே கிருஷ்ணன் ராசலீலை பண்ணிட்டு இருக்கான், நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். ராசம்னாலே நர்த்தனம்னு அர்த்தம். ராசம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பகுநர்த்தகியுக்த நிறுத்த விசேஷா. பல பேராக சேர்ந்து கொண்டு ஆடக்கூடிய அந்த நர்த்தனத்துக்கு ராசம்னு பேர். அந்த ராசத்தில் ஈடுபட்டு விட்டான் கிருஷ்ணன். லலித லவங்க லதா பரிசீலன கோமள மலய சமீ அலிகுல சங்குல குசும சமூக நிராகுல வகுல கலாபே ராதே விகரதி ஹரிரீக. எப்பேற்பட்ட வசந்த காலம், எப்பேற்பட்ட இடம்ங்கிறார். லலித அழகா இருக்கிற லவங்கலதா பரிசீலன. லவங்கம்னா கிராம்பு. அந்த பிருந்தாவனத்தில் மரத்தில் கிராம்பு கொடி சொத்தின்னு இருக்கு. அதில் நிறைய கிராம்புகள் காய்ச்சிருக்கு. அந்த காத்து மலையமாருதம் அந்த லவங்கம் கிராம்பு கொடியில் அடித்து அந்த கிராம்பு வாசனையை சுமந்துண்டே வருதான். லலித லவங்க லதா பரிசீலன கோமள மலைய. அழகான அந்த மலைய மாறுதம் காற்று போராதத்துக்கு வாசனையும் தூக்கின்னு வருது, சவுண்டையும் எடுத்துன்னு வருது. மதுகர நிகர வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதாம். வண்டுகள்லாம் ஒரு சத்தம் போடுறதோன்னு ரீங்காரம். வண்டு எப்படி சத்தம் போடும்? அலிகுலம்லாம் வண்டு கூட்டம் வண்டு ரீங்காரம் பண்ணினது தான் தமிழ்லாம் வர்ணிப்பா. ரீங்காரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரீன்னு ஒரு சத்தம். வைகுண்ட வர்ணன பாகவதத்தில் வர்ணிக்கும் பொழுதும் வைகுண்டத்திலையும் இது மாதிரி வண்டெல்லாம் கத்தினதான். இந்த வண்டுகள்லாம் வைகுண்டத்தில் எப்படி கத்தினதுங்கிறார் சுகாச்சாரியால். பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானே. இந்த வண்டுகள்லாம் நம்மூர் வண்டெல்லாம் ரீன்னு தான் கத்தும், வைகுண்டத்தில் இருக்கிற வண்டு ஹரின்னு கத்தினதுங்கிறார். பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானே. அலிகுல சங்குல குசும சமூக. அப்படியே கொத்து 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 கொத்தா இருக்கிற புஷ்பத்தில் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணின்னு இருக்க. வகுல புஷ்பங்கள்லாம் பூத்து கம்முன்னு வாசனை. இது இத்தனையும் காத்து சுமந்துன்னு வருது. இப்பேற்பட்ட வசந்த ருதுல கிருஷ்ணன் நர்த்தனம் பண்றான். ஒவ்வொரு சரணமுமே வசந்த ருத்து தான். முனிமனசாமபி மோகனகாரிணி. திருடச்சித்தம் வைராக்கியம் உள்ள முனிவர்களுடைய மனசை கூட செத்த ஆற்றலாம். முனிமனசாமபி மோகனகாரிணி தருண அகாரண பந்தம்னார். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதா இருந்தால் ஏதாவது காரணம் வேணும். ஒன்று படிச்சிருக்கணும், ஒர்க் பண்ணணும், ஹெல்ப் பண்ணியிருக்கணும், இல்லை பக்கத்தாத்துலையாவது இருக்கணும்.
ஏதாவது ஒன்று இருக்கணும்னு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. இந்த வசந்த ருத்து இளைஞர்கள்னாலே இப்போ பெண்கள் ஆம்பளை ரெண்டையும் சேர்த்து தான். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கணுமோனோ, எந்த காரணமும் இல்லாமல் இளைஞர்களோட வசந்த ருத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருக்குமா. தருண அகாரண பந்தங்கிற ஏதாவது காரணமே கிடையாது, அந்த வயசு தான் காரணம். இந்த வசந்த ருத்து அப்படி யோகிகளுடைய முனிவர்களுடைய மனசெல்லாம் கூட ஆட்டக்கூடிய வசந்த ருத்து. அதில் கிருஷ்ணன் நர்த்தனம் பண்ணினா முழுக்க முழுக்க இது வசந்த ருது வர்ணனம் தான். அதனால இதில் போய் மெனக்கிடலை. தரவிதலித மல்லி வல்லி சஞ்சத் பராக பிரகடித படவாசை வாசையன் காண நானி. அந்த பிருந்தாவன பிரதேசம் எப்படி இருக்குன்னா வெள்ள வெளேர்னு இருக்கான். வெள்ள வெளேர்னு எப்படி வந்தது பிருந்தாவனம்னா, அத்தனை மல்லிகை கொடி, எல்லா மல்லிகை புஷ்பமும் கொடியிலேந்து உதிர்ந்து மல்லிகை பாவாடை விரிச்சா மாதிரி இருக்கு பிருந்தாவனம். தர விதளித மல்லி வல்லி சஞ்சத் பராக பிரகடித படவாசைகி. அது கம்முன்னு வாசனை. வாசயன் கணனானி இகஹி தகதி சேத கேதகி கந்தபந்து. அந்த காத்து தாழம்பு வாசனையை கொண்டு வருது. மல்லிகை வாசனை, தாழம்பு வாசனை, ஏகப்பட்ட வாசனையை சுமந்துண்டு காத்து வருது. உன்மீலன் மதுகந்த லுப்த மதுப வியாதூத சூதாங்குர கிரீடத் கோகில காக்கிலை காக்கலி கலகலை. பட்டுகள் ரீங்காரம் பண்றது. குயில்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கலைனாலே அவ்யக்த ரமணீயம்னு அர்த்தம். வாக்கால சொல்ல முடியாத அழகு, அவ்வளவு அழகா. கிரீடத் கோகில காக்கலி கலகலைஹி, அந்த சப்த பிரயோகம். அந்த குயில்கள் ஒன்னோட ஒன்று விளையாடிண்டு வர்ணிக்க முடியாத அளவுக்கு கலகல குலுகுலுன்னு எதையோ சொல்லிகிட்டே இருக்கு. கிரீடத் கோகில காக்கலி கலகலை. இது குயில் இப்படி கூவர். அடுத்த 4வது அஷ்டபதியிலையும் இதே குயில் கூவப்படுறது. 4வது அஷ்டபதியிலையும் குயில் கூவுறது. அது எப்படி கூவுறது? குஹூஹூ குஹூஹூ இதி களோத்தாளா பிகானாம் கிரஹா. அங்க குயில் எப்படி கூவுறது? கூ கூ அப்படின்னு கூவுறதா. இங்க எப்படின்னா காகலி கலகலைங்கிறது. இங்க ஏன் இப்படி செத்த குயில் கூவுறது கலகலகலங்கிறது, அங்க கூன்னு சோகம். ஏன் இங்கே எப்படி கூவினதே 3வது அஷ்டபதியில், 4வது அஷ்டபதியில் ஏன் கலகலன்னு கூவினதுன்னா ஒரு காரணம் இருக்கு. ஜெயதேவர் சொல்றார், 3வது அஷ்டபதியில் கிருஷ்ணனை ராதை பார்க்கல. இது மாதிரி வசந்த ருதுல கிருஷ்ணன் ராசலீல பண்றாங்கும் பொழுது அந்த குயில்லாம் கலகல கலகலன்னு இருக்குங்கிறத சொல்றா. 4வது அஷ்டபதியில் இந்த ராசலீலைய ராதை நேரா வந்து பார்த்துட்டா, ஆடுறத பார்த்துட்டா. அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும் மனசு. ராதையோட மனசு தாபப்படுறதுன்னு தெரிஞ்ச உடனே முதல் அஷ்டபதியில் 3வதுல கலகலன்னு குயில்கள்லாம் ராதையோட மனோபாவத்தை அனுசரித்து குஹூகு குஹூகு சோகமாக கூவுறதுங்கிறார் ஜெயதேவர். 3வது அஷ்டபதி குயிலுக்கும் 4வது அஷ்டபதி குயிலுக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டும் குயில் தான். இப்படி ரொம்ப தாபப்பட்டா ராதாதேவி. எங்கன்னே தெரியல. தோழி சொல்றா, நிருத்யதி யுவதி ஜனே நசம். அங்கதான் ராசலீல நடக்கிறது. அப்படின்னா எங்கேன்னா எப்படி இருக்கான் கிருஷ்ணன், எப்படி ராசலீல பண்றான். அநேக நாரி பரிரம்ப சம்பிரம ஸ்புரம் மனோகாரி விலாசலாலசம் முராரிம் ஆராது உபதர்ஜயந்தி அசௌ சகீ சமக்ஷம் புனராக ராதிகா. ராதை கேட்டுட்டா எப்படி இருக்கான் கிருஷ்ணன்னு, இங்க வா நான் காமிக்கிறேன்னு
உபதர்ஷயந்தி அழிச்சிட்டு போய் காமிக்கிறாளா. பார்த்துட்டா கிருஷ்ணனை ராதை. எப்படி கிருஷ்ணன் இருக்கார்? அநேக நாரி பரிரம்ப சம்பிரம, சுத்தி ஒரே கோபிகை. ஸ்புரன் மனோகாரி விலாசலாலசம், அத்தனை கோபிகைகளோட கூட ரொம்ப உல்லாசமா இருக்கிற கிருஷ்ணன் சந்தோஷமா பகவான் இப்படி சிரிக்கிறானா. அதை பார்த்தா இவளுக்கு மகா கோபம் வருது ராதைக்கு. இவளை விட்டு விட்டு தானே போயிருக்கார் அவர். அங்க போய் அவளோட விலாசலாலசம் முராரிம் ஆராத் உபதர்ஷயந்தி அசௌ சகீ சமக்ஷம் புனராக. உடனே ராதேட்ட அவளே தாபப்பட்டு இருக்கா. பார்த்துட்டு அவகிட்ட வர்ணிக்கிறாளா ராசலீலைக்கு கிருஷ்ணன் எப்படி வந்தா, எப்படி ராசலீல. சாயங்காலே வனந்த குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் த்ரைலோக்யாகர்ஷணாங்கம் சுரநரகணிகா மோகனாபாங்க மூர்த்திம் சேவ்யம் ஸ்ருங்காரபாவைஹி நவரசபரிதைஹி கோபகன்யா சகஸ்ரைஹி வந்தேகம் ராசகேளீரதிம் அதிசுபகம் வஸ்யா கோபாலகிருஷ்ணம். எப்படி இருக்கான் பகவான்னா கருணாமிர்தாச்சாரியால் சொல்றார் ராசலீலைய. சாயங்காலே சூரியன் அஸ்தமிச்சுட்டான், சந்திரோதயம் ஏற்பட்டு எடுத்து. வனந்தே பிருந்தாவனம் குசுமித சமயே புஷ்பங்கள்லாம் பூத்துருக்கு. புஷ்பம் எப்போ பூக்கும்? அல்லி மாத்திரம்தான் ராத்திரி பூக்கும், பாக்கி எல்லாம் பகல். அன்னைக்கு ஸ்பெஷல் டியூட்டியா செடி கொடி மரம் எல்லாத்துக்கும். என்ன ஸ்பெஷல் டியூட்டின்னா ராத்திரியா இருந்தாலும் எல்லாம் பூக்கணும். குசுமித சமயே எல்லாம் கொல்லுன்னு பூத்திருக்கு, எல்லாம் வாசனை அடிக்கிறது. சைக்கத்தே பெரிய யமுனா நதியில ஒரு பக்கமா ஜலம் ஓடுறது, பாதி மணல் திட்டு, புளினம், யமுனா புளினம். சைக்கத்தே சமத்தரையா இருக்கணும். அங்கே தானே நிறைய பேர் நர்த்தனம் பண்ண முடியும். காட்டுக்குள்ளே வந்துட்டா ஒரே மரங்கிரமா இருக்கு, நன்னா ஆட முடியாது. விஸ்தாரமாக ஆடணும் அப்படின்னு சொன்னால் இடைஞ்சல் இல்லாத சமத்தரையாக இருக்கணுமோ. அதுக்காக யமுனை கரைக்கு வந்துட்டானா பகவான். யமுனா புலினம்னா மணற்பாங்கான இடம். சைகதே ராத்திரி வேளையில் லைட்டாக போட முடியும். சந்திரிகாயா அப்படி ஒரு உத்தரவு போட்டால் சந்திரன் பூர்ண பிரகாசத்தை கொடுத்துட்டே இருக்கணும் போருங்கிற வரையில். அப்படி சுவாமி வந்து நிற்கிறார். எப்படி நிற்கிறான் கிருஷ்ணன்னார்? திரைலோக்கியாகர்ஷணாங்கம், மூணு லோகமும் சொக்கி போற மாதிரி ஒரு ரூபம். மூணு லோகத்தையும் முடிஞ்சு இழுக்கிறதான் அவருடைய ஸ்வரூபம். மனுஷியால் மாத்திரமில்ல, சுரநரகணிகா மோகனாபங்கமூர்த்தி, மனுஷிய பெண் ஸ்திரீகள், தேவஸ்திரீகள் அத்தனை பேரு சொக்கி போறா, மயங்கி போறா, சுருண்டு கீழே விழறா. மோகனாபங்கமூர்த்தி செவ்யம் ஸ்ருங்காரபாவைஹி நவரசபரிதைஹி கோபகன்யா சஹஸ்ரைஹி. ஆயிரக்கணக்கான கோபிகைகள், ஒவ்வொரு கோபிகைகளும் கிருஷ்ணனை சேவிக்கிறாளா. சேவிக்க தகுந்த ஒரு ஸ்வரூபம் கிருஷ்ணனுக்கு. எப்படி சேவிக்கிறா கோபிகைகள்னார்? ஸ்ருங்காரபாவைஹி நவரசபரிதைஹி. நவரசத்துல கோபம் உண்டு, ஆசை உண்டு, பயம் உண்டு,
அப்புறம் வெட்கம் உண்டு, அப்புறம் வெறுப்பு உண்டு. இது எல்லாம் நவரசத்தில் உண்டோன்னு. இந்த நவரசபரிதைகி பாவைகி, இந்த நவரசங்களும் சேர்ந்த பாவங்களோட கூட கிருஷ்ணனை சேவிக்கிறாளாம் கோபிகைகள்லாம். நவரசத்தில் பிரேமையோட கிருஷ்ணனை சேவிச்சாதான் அர்த்தம் இருக்கே தவிர பாக்கி கோபத்தோடு எப்படி சேவிக்கிறது, வெறுப்பா எப்படி சேவிக்கிறது, அப்புறம் பிடிக்காத்தனத்தோடு எப்படி சேவிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து சேவிச்சாங்கிறார் அவர். கோபிகைகளுக்கு அப்படி இருந்துதான். என்னமா இருக்கும்னா ஆனந்தமாக பிரேமையாக இருக்கிறது யாருன்னா கிருஷ்ணனை சுற்றி பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பிரேமையாக இருக்கலாம். கொஞ்சம் அடுத்த லைனில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுறா, இப்படி பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் இப்படியே ராத்திரி முழுக்க இங்கே நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கமே, கூத்தாடுறமே, நாளைக்கு மாமியார் வச்சா என்ன பண்ணுறது பயம். அப்புறம் கொஞ்சம் எட்டி போன உடனே பார்க்கவே முடியலேன்னு ஒன்று யார் மறைக்கிறாளோ அவள்கிட்ட கோபம். கிருஷ்ணனை மறைக்கிறாளோன்னு அவள்கிட்ட கோபம். அப்புறம் இந்த கிருஷ்ணனோட தோளில் கையை போட்டுன்னு இருக்கிற கோபியை பார்த்த உடனே பொறாமை. நவரசபரிதைகி சேவ்யம் ஸ்ருங்கார பாவைகி நவரசபரிதைகி கோப. இதெல்லாம் தோஷம் இல்லையான்னா எல்லாம் தோஷம். தனித்தனியாக ஆற்றுல காமிச்சா தோஷம், எல்லாம் கிருஷ்ணன்ட காமிச்சா பக்தின்னு. ஏன்னா காமக்ரோதாபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணீயம் அப்படிங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில். உனக்கு எந்த கோபமாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் நவரசமாக இருந்தாலும் குடும்பத்தில் காட்டாத கிருஷ்ணன்ட்ட காட்டுங்கிறார். நவரசபரிதைகி கோபகன்யா சகஸ்ரைகி வந்தேகம் ராசகேளி ரத்திம். ஆசையா கிருஷ்ணன் வந்திருக்கானா ராசலீலைக்கு. அதி சுபகம், பார்க்கறதுக்கு 10,000 கண்கள் வேணும். வஸ்யாயா பாடும்போது பஸ்யான்னு சில பேர் பாடுவா, பஸ்ய பாடக்கூடாது. வந்தேன்னு ஒரு வர்பு இருக்கு, பஸ்ய வராது. வஸ்யா வஸ்யன்னா சர்வஜன காமனா விஷயா. வெச்ச கண்ணை வாங்காம எல்லாரும் பார்த்துட்டே இருக்காளாம், இன்னொரு இடத்த பார்க்க மாட்டேங்கிறா. கோபால கிருஷ்ணம் இப்படி வெச்ச கண்ணு வாங்காம பார்க்கறாளே. எப்படிதான் ராசலீலைக்கு கிருஷ்ணன் வந்தான்னார். கஸ்தூரி கஸ்தூரி திலகம், நெத்தியில கஸ்தூரி திலகம், விஷாலமான நெத்தியில கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே. அப்புறம் திருமார்புல பக்ஷஸ்தலே கௌஸ்துபம், மார்புல கௌஸ்துபம். நாசாக்ரேயே அந்த மூக்கோட நுனியில கீழே புல்லாக்கு, நவமௌக்திகம் முத்து புல்லாக்கு. கரதலே வேணும், கையில குழல். கரே கங்கணம், கைகள வளைகள் கைகள். சர்வாங்க ஹரிச்சந்தனம், பச்சை கற்பூரம் குங்குமப்பூலாம் எத்தேட்டமா போட்டு நிறையா போட்டு கையால அரைச்ச அந்த சந்தனம் கிருஷ்ணனுடைய திருமேனி முழுக்க. ஹரிச்சந்தனஞ்ச கலயன்னு கண்டேச்ச முக்தாவளிம், வரிசையா கழுத்துல மாலைகள். கோபஸ்திரீ பரிவேஷ்டிதா, 10,000கணக்கான கோபிகைகளோட கூட அப்படி சுத்தி கோபிகைகள் நிற்க. விஜயதே கோபால சூடாமணிகி, எப்படி இருக்கான் கிருஷ்ணன். நத்மவுளவு மாயூர பருகம், தலையில கொண்ட போட்டு அது ஒரு மயில் இறகு. நெத்தியில மிருகமத திலகம், கஸ்தூரி திலகம். சாருலாலாட்டப்பட்டே சாருலாலாட்டப்பட்டே கர்ணத்வந்த்வேச்ச, 2 காதுகள்லையும் தாளிதலம். பனை ஓலை இருக்கு, பனை ஓலையில் அழகாக அலங்காரம் பண்ணி
அந்த மிருதுவா பனை ஓலை ரஃப்பாக இருக்கும். பனை ஓலைன்னு உடனே சுரசுரேன்னு இருக்கிற பனை ஓலைன்னு நினச்சிட்டு போகிறாளேன்னு கருணாமிர்தாச்சாரியால் தாளிதளம் அதி மிருதுளமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அந்த பனை ஓலையினால் 2 கர்ணாபரணம், 2 காதுகள்லேயும் ஆபரணம் அப்படி தொங்குறதான் பனை ஓலை. முக்தி கர்ணத்வந்த்வே ஜதாளிதளம் அதிமிருதுளமும் மௌக்திகம் நாசிகாயாம் மூக்கில் புல்லாக்கு. ஹாரகா மந்தாரமாலா கழுத்தில் மந்தார மாலை, மந்தார புஷ்பத்தினால மாலை கட்டி போட்டிருக்க. பரிமள பரித்தே அந்த பிரதேசம் முழுக்க மந்தார புஷ்பத்தினுடைய வாசனை கம்னு அடிக்கிறது. ஹாரோ மந்தார மாலா பரிமள பரித்தே அவரை கழுத்துல கௌஸ்துபஸ்யோபகண்டே கழுத்துல கௌஸ்துபம் பாணவேணுஷ்சா கையில குழல் விரஜ யுவதியுதகா சுத்தி வர கிருஷ்ணனை சுத்தி கோபிகைகள் பாத்து. அப்படி இருக்கிற கிருஷ்ணன் பீதாம்பரா பீதாம்பரதாரியான அந்த ராசகேளி ராச விலோலனான அந்த கிருஷ்ணன் நம்மளை ரட்சிக்கட்டான். கருணாமிர்தாச்சாரியால் எவ்வளவு அழகா கிருஷ்ணன் வந்தாங்கிறத அப்படி வர்ணிச்சார் ராசலீலைக்கு. இப்படி வந்திருக்கிற கிருஷ்ணன் ராதையை விட்டுட்டு தனியா இருக்கார். கோபிகைகளோட ராசலீலையில ஈடுபட்டிருக்கார். காண்பிச்ச ராதைக்கு போராததுக்கு அந்த தோழி வர்ணிக்க வேற வர்ணிக்கிறா. எப்படி இருக்கான் பாரு கிருஷ்ணன். சந்தன சர்ச்சித நீல கலேபர பீத வசன வனமாயி கேளி சலன் மணிகுண்டல பண்டித கண்டயுக ஸ்மிதசாலி ராதே ஹரிரிக முக்தவது நிகரே ವಿಲಾಸಿನಿ ವಿಲಸತಿ ಕೇಳಿ ಪರೆ ರಾಧೆ ಹರಿರೀಗ ಮುಗ್ಧವದು ನಿಕರೆ. ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ